அவர் இருந்த விலகிட்டனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு நயினா நாகேந்திரன் அவருடைய கருத்து. பாஜகவிலேருந்து வெளியே போய் யாரும் பெரிய அளவில் வந்து ஷைன் ஆனதா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு தாக்கம் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். புரியுதுங்களா? இதை வச்சுதான் அவருடைய செல்வாக்கை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஸோ அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு அந்த கிரெடிபிலிட்டின்றது வந்தனால தான் சரி ஜெயிக்குதோ தோக்குதோ இவரால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு அது 11% வந்தது. தாவேகா கூட்டணிக்காக தவம் இருந்தவர்கள் பாஜக எத்தனை பேர் தெரியாதா? எஸ், இது வந்து ரகசியம் ஒண்ணு கிடையாது சார், ரகசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் எங்க அலையன்ஸுக்கு வரப்போகுது. என்ன கட்சி சொல்லுங்க ஸ்ட்ராங்கான கட்சி? அப்ப உங்க கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்கான கட்சி ஓப்பனாவே சொன்னாங்கல்ல, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படின்னு. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்ப உங்களால திமுகவை வீழ்த்த முடியாதா? அவங்க எல்லாம் வந்தாதான் வந்து நினைப்பா. வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். அண்ணாமலை அவர்களின் புது இயக்கம் புது கட்சி நேற்று ஆரம்பிச்சாரு. வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு, அதில் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் வந்து 14 லட்சம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. இதை பற்றி நம்ம கருத்து என்ன சார்? நிரஞ்சன், இதுல இத்தனை லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுக்கும் அவருடைய செல்வாக்குக்கும் நான் எந்த விதமான லிங்கையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அங்கே வந்து 15 லட்சம் இல்லை, 1.5 கோடி பேர் சேர்ந்திருந்தாலும் இல்லை யாருமே சேராம இருந்திருந்தாலுமே அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு தாக்கம் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். புரியுதுங்களா? இதை வச்சு தான் அவருடைய செல்வாக்கை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, இவர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகிறார். அவரே சொல்லிட்டார், இந்த கல்ட்டு இதெல்லாம் கூடாது அப்படின்னு. அதாவது தனி மனித துதிபாடு உடனே சொல்லலாம். என்னங்க அப்போது இவ்வளோ நாளாக அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க வார் ரூமில் அப்படின்னு. அதாவது அந்த இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் அப்படின்றதுக்கும் கல்ட் அப்படின்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க நம்ம திருப்பி இதை தான் சொல்கிறோம். ஒரு தனிநபர் அவர் மீது கொண்டுள்ள பற்று, அவருடைய செல்வாக்கு, இதுதான் வந்து கட்சிகளின் வளர்ச்சி வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு. அதே சமயத்துல அந்த ஒரு தனிநபரை எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் செய்யற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அங்கதான் அந்த கல்ட் அப்படின்றது வருது. அவர் என்ன சொன்னாலும், இது எப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா முதல் 1 மாசம் 2 மாசம் எல்லா பத்திரிகைகள் ஊடகங்கள்ல ஆரம்பமே அதிரடி, சிக்ஸர் அடித்தார். என்னப்பா, வைபவ் சூரியவன்ஷி கூட சிக்ஸர் அடிச்சுக்கினே இருந்தாரு, ஆனாலும் அவர் டீம் வந்து ஜெயிக்க முடியல இல்லையா? பட் அவராது நிஜம் சிக்ஸர் அடிச்சாரு. அடிக்காததுக்கெல்லாம் இவங்க வந்து சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைப்பு கொடுத்துருந்தாங்க. அதனுடைய ரிசல்ட் இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுதான் கல்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது. இங்கே வந்து நான் சிஸ்டமேட்டிக்காக சொன்னேன் இல்லையா? அதாவது முதல்ல அடிப்படை கட்டமைப்பு இது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பிலிருந்து ஒரு இயக்கம் வருகின்றது அப்படின்னும் போது அங்கே அந்த கல்ட் அப்படின்றதுக்கு பெரிய அளவில் இடம் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். பட் அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, இந்த வாசக சாலை படிப்பகம்னு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கட்சி பத்திரிகைகள், அதுக்கப்புறம் வந்து கட்சி சம்பந்தமான வெளியீடுகள் இதெல்லாம் வரும். அங்கே 4 பேர் உட்காருவாங்க, சித்தாந்தம், திராவிட கொள்கை அதை பற்றிலாம் பேசுவாங்க. இப்படி அவர்களுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்து சென்றார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்றது வந்து அதிமுக இன்னைக்கு கலகலத்து போயிருக்கு. ஆனால் திமுக எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படிங்க யாரும் போகாமல் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய வலிமை. அது அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை கொண்டு வர வேண்டும். டக்குன்னு வராரு, ரைட்டு, இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அடுத்த மாற்றத்துக்கு இவர் வராருன்னு அப்படி இருக்கக்கூடாது. அடிப்படையிலிருந்து வர வேண்டும் அப்படின்னு இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. 2 டேர்ம், ஏதாவது நிரந்தரமா ஒரு எம்பி எம்எல்ஏ அப்படின்றலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது கரெக்ட். அப்போதாங்க வந்து அடுத்தடுத்து எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அதிமுகவில் எடப்பாடியார் அவர்களே ஒரு தடவை வருத்தப்பட்டு சொன்னார், இளைஞர்கள் ஏன் நம்ம கட்சி பக்கம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவில் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள்லாம் வந்து கூட தமாஷா இந்த கொத்தூஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க பரம்பரையாக அந்த கட்சி அப்படின்ட்டு
அது தாத்தா, அதுக்கப்புறம் பையன், அப்புறம் பேரன் இப்படின்னு அவங்க வாரிசு வந்துட்டு இருக்குது. அதனால ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் இன்கமிங் இருக்கு. ஆனா அது கூட இப்ப வந்து பிளாக் ஆகிருக்குது. ஏன்னா எல்லாமே அந்த குடும்பம், அவங்க வாரிசு வட்டச் செயலாளர்னா, அவர் புள்ள வட்டச் செயலாளர். இப்படின்னு இருக்கும்போது புதுசா வரவங்களுக்கு பதவி இல்லன்னு பிளாக் ஆயிரும். ஸோ அந்த இத எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாரிலாம் அவர் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து நிஜமாகவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா, அந்த அவர் சொன்ன மாதிரி, அந்த அடிப்படை ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதிலிருந்து ஒரு ஏக்கமாக கொண்டு வர வேண்டும். உண்மையான மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மாற்றம் அப்படின்றதுக்காக இந்த சோப்புக்கு பதிலா அந்த சோப்புன்னு வாங்கிட்டு, ஐயா இதுவும் நல்லா இல்லன்னு தூக்கி போடுற மாரி கிடையாது. கவர் மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளும் தரமானதாக இருக்க வேண்டும். அந்த தரத்த பார்த்து ஜனங்க வாங்கணும். அப்படின்ற மாரி கொண்டு வந்திருக்காரு. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் நிரஞ்சன். ஓகே. அவர் சொன்னதுல இந்த 2 டைம் வந்து எம்எல்ஏவா இருக்கலாம். அதுக்கு மேல இருக்க முடியாது. ஒரு சில காலகட்டம் தான் அப்படிங்கிறாரு. என்னோட இயக்கத்துல இருந்தாலே ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாரு. அது அவங்க கூட இருக்கவங்களுக்கு வந்து சாத்தியமா? இது என்னங்க பண்ண முடியும்? அப்போ பொறுமை இல்ல இந்த பொறுமை அப்படின்றத எந்த கான்டெக்ஸ்ட்ல அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனுடைய முழு ஏன்னா அது அர்த்தமும் நெறைய நமக்கு டைம் புரியறது சொன்னார். இல்லை. ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருந்தாரு. இதுதான். அதாவது பொறுமைன்னு நான் என்ன சொல்றதுன்னா, இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சு உடனே நாளைக்கே வந்து ஆட்சிய புடிச்சிடணும். அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஆலமரம் மாரி நிதானமா தான் வளரும். அதன் விழுதுகள் அதுக்கப்புறம் தாங்கும். காலங்காலமா இந்த அடையாறு ஆலமரம்னு சொல்லுவாங்கல்ல 200 வருஷம், 250 வருஷம்னு. அந்த மாதிரியான ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். ஏதோ வந்தாங்க, போனாங்க. அந்த மாரி பிசுபிசுத்து போயிடக்கூடாது. இதுதான் வந்து அவர் சொன்னதா நான் பார்க்குறேன். இப்போ ஆப்பு கட்சின்னு ஆரம்பிச்சாங்க. என்ன ஐடியல்ஸோட வந்தாங்க. கடைசியில அதாவது எளிமை அப்படின்லாம் சொல்லிப்புட்டு, அவருடைய அந்த சிஎம் உடைய பங்களாக்கு எத்தனை கோடிகள் செலவு பண்ணாங்க. டாய்லெட் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி, கர்டனுக்கெல்லாம் எவ்வளவு லட்சங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப கொள்கைன்றது வேற, இதுன்றது வேற. அது வந்து அடிப்படை கட்டமைப்பினால வந்த கட்சி கிடையாது அது ஆப்பு கட்சி. சும்மா அந்த நேரத்துல வந்து ஒரு போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. உடனே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்திட்டு போனாங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட் என்னன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதைத்தான் நான் பொறுமைன்னு நான் பார்க்குறேன். எடுத்த உடனே நீங்க வந்து எல்லாரும் தலைவர்கள் ஆயிடணும், எல்லாரும் எம்எல்ஏ ஆயிடணும்னா படிப்படியா தான் வரணும். அதுக்கு முதல்ல நீங்க அந்த அரசியலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா எதுவுமே அதுக்கு தெரியாம அந்த கிளாஸ் எடுக்கிறது, அந்த இன்டர்ன்ஷிப் மாரிலாம் சொல்றாரு. ம். அதெல்லாம் கரெக்ட்டா போவாங்களா? ஏன்னா, இப்ப தாவேக்கா வராங்க, டைரக்ட்டா நிக்கிறாங்க. 2 வருஷத்துல தலைவர், எம்எல்ஏ, மினிஸ்டர்ங்கும்போது, இப்ப மக்களுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். பரவாயில்லையே நம்மளும் ஆரம்பிச்சா போயிரலாம் அப்படிங்கிற மாரி தானே வராங்க. ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வந்து இந்த பயிலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வாலண்டியர்ஸ் அப்படின்னு கால் ஃபார் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சியில் 2021 நிற்கும்போது நான் அப்போ அந்த இது கவர் பண்ண போயிருந்தேன். அப்போ நான் பார்த்தது என்னன்னா, பெங்களூர்லேருந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற ஏராளமான பேர் தன்னார்வலர்களாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறேன். இப்போது அந்த முழு நேர அரசியல்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? 24 மணி நேரமும் வந்து அந்த கட்சியோட துண்டை போட்டுக்கின்னு வேற எந்த வேலையும் செய்யாம சுத்திட்டு இருக்கிறது அது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இளைஞர்களோ இல்ல படிச்சவங்களோ இல்ல மற்ற வேலையில இருக்கவங்களோ அரசியலுக்கெல்லாம் போனா நான் குடும்பத்தை பார்க்க வேணாமா, சம்பாதிக்க வேணாமா இப்படின்னு யோசிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அரசியல்ல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இப்ப அமெரிக்கன் மாடல் அது. அங்க அப்படித்தான் அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்வாங்க. இவரும் அந்த மாதிரி தேமுதிகல இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்தவர் தானே. ஸோ பகுதி நேரமா பண்ணலாம். உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஒன்றும் இல்லை. இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இளைஞர் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான சின்ன சின்ன வேலைகள் இந்த ஆதாரில் இது மாற்றுறது, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு மாற்றுறது, சேர்க்கறது, நீக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வீட்டில் இருந்தே அவர் பண்ணி கொடுப்பாருங்க அவர். ஸோ இதெல்லாமும் கூட உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் அரசியலில் சேரணும் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் துண்டை போட்டுன்னு சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் பழப்பை பாருங்கள், தொழிலை பாருங்கள், குடும்பத்தை கவனிங்க. மற்ற நேரத்தில் அரசியலில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இதை நீங்கள் கொடுங்க. இதுதான் நான் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆயிடணும், நான் கவுன்சிலர் ஆயிடணும் அப்படின்னு யாரும் நினைக்க போகிறது கிடையாது. நாமளும் இந்த மாற்றத்துக்கு என்னால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். ஸோ அன்னைக்கு வந்து அவர் அரவக்குறிச்சியில் போட்டி போடும்போது ஒரு சிறிய அளவில் வந்த வாலண்டியர்ஸை இன்னைக்கு வந்து பெரிய அளவில் எடுத்துட்டு போறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். அவர் இருந்த விலகிட்டனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு நயினா நாகேந்திரன் அவருடைய கருத்து. பாஜகவிலேருந்து வெளியே போய் யாரும் பெரிய அளவில் வந்து ஷைன் ஆனதா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு. இப்போ திமுக 24, 21 எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னு தெரியும். இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் அவங்கள விட்டு போயிட்டாங்க.
இப்ப திமுக சொல்ல முடியுமா தைரியமா கூட்டணி கட்சிகள் எங்களை விட்டு போனதுனால பாதிப்பு இல்லை அப்படின்னு? காங்கிரஸ் தனியா பாத்தீங்கன்னா 3-4%, விசிகா ஒரு 1% அப்படி வச்சுக்கலாமா? கம்யூனிஸ்டுகள் அதை விட கம்மி. ஸோ ஒட்டுமொத்தமா சேர்த்தா ஒரு 5% கூட வராது. ஆனாலும் அது இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாதுன்றதை காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அந்த 5% இவங்க 40% அப்படிலாம் எடுத்தவங்க அவங்களே வந்து இது போயிட்டதுனால இப்போ பிரச்சனையில இருக்காங்க, சிக்கல்ல இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களது ஒரு பெரிய ஓட் பேங்க். நம்ம கிட்ட இருக்க 3%. இப்போ பணக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பூட்டி 1008 செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஏழை குடிசைக்கு அவ்வளோலாம் செக்யூரிட்டி கிடையாது. வந்தா என்ன எடுத்துட்டு போவ? 2 கந்த துணியும் 2 உடஞ்சி நெளிஞ்ச அலுமினிய பாத்திரம் தான் இருக்கு, ஒன்னா எடுத்துட்டு போ அப்படின்னு அவன் தாராளமாக திறந்து போட்டு போகலாம் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் என்ன 30% 40% ஓட்டாப்பா வச்சுக்கிறோம், இருக்கிறதே 3%. ஏதோ நடுவில் அப்படியே ஒரு அதிசயமா 11% போச்சு. மறுபடியும் நாங்கள் பழைய பாஜக ஆயிட்டோம், அந்த ஏஎஸ்பி பன்னீர்செல்வம் மாதிரி. 3%ல நீ எடுத்துட்டு போனா என்ன ஆயிட போகுது எங்களுக்கு அப்படின்றது. அடுத்து 2வது பார்ட் என்ன கேட்டீங்க? வெளியே போய் பெருசா வெளியில போய் ஷைன் ஆக முடியாது அப்படின்னு. சரி, ரைட். இவங்க சொல்ற உதாரணம்லாம் உமா பாரதி அவர்கள், கல்யாண் சிங் அவர்கள், எதியூரப்பா அவர்கள் அப்படின்னு. நம்ம கர்நாடகம் பக்கத்துல இருக்கு, அதை எடுத்துட்டோமே. அகெயின் ஏன் அவங்களால வெளில போய் ஷைன் ஆக முடியலன்னு சொன்னா, அந்த இடங்கள்ல ஆல்ரெடி பாஜக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபோர்ஸா இருந்தது. அதனால அவங்களால ஷைன் பண்ண முடியல பெரிய அளவுல. அதுவும் கட்சி அமைப்பு அங்க ரொம்ப பலமாக இருந்தது. அதனால ஒரு தலைவர் போயிட்டார் அப்படின்றதுனால கட்சி நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க. வேற கர்நாடகாவில் எதியூரப்பா அவர்கள் போனதுனால பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய அடி விழுந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவரை மறுபடியும் அழைத்து கொண்டு அந்த ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்களா 75 வயசு அப்படின்னு, அவருக்காக ரிலாக்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, யாரா இருந்தாலும் எங்களுக்கு வந்து சட்டம், இந்த கட்சியுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அதுதான் முக்கியம் சொல்ல வேண்டியது தானே. ஏன் அவர் விஷயத்துல நீங்க இறங்கி போனீங்க? ஸோ அங்க ஷைன் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா, ஒன்று கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடிஞ்சது. பட் ஷைன் பண்ண முடியலன்னா அங்கே ஆல்ரெடி கட்சி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியா ரொம்ப ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸா இருந்தது. இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ இனிமே அவர் போய் பண்றாரா இல்லையான்றதை நீங்க பாருங்க. வெளியிலேருந்து போய் ஷைன் பண்ணது இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க பாக்குறீங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணுங்களேன், ஏன் அவசரப்படுறீங்க? அவர் சொன்னது முக்கியமான பாயிண்ட் என்ன, 18 மாதங்களா வந்து அதிருப்தியில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. போன வருஷமே வந்து விலகலுக்கான ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அதிருப்தி அப்படிங்கிறது தான். ஏன்னா கட்சியை ரைஸ் பண்ணி கொண்டு வந்தவர் எதிர்கட்சி தலைவரான்னு களமானது கிரவுண்ட்ல என்ன அதிருப்தி? ஒரு தனிநபர் வளர்ச்சி பிடிக்கல அப்படி எடுத்துக்கலாமா? தனிநபர் வளர்ச்சி பிடிக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கட்சியுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். கூட்டணி அப்படின்றதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே இறங்கி வந்து இந்த கூட்டணியை அமைத்தார் அப்படின்னு. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்தார். ஏன்னா மறுபடியும் இங்கே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து இன்னும் ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கும், அந்த ஊழல் ஆட்சியாக இருக்கும். அதை வந்து தடுத்து நிறுத்தணுன்றதுக்காகத்தான். இல்லாட்டா யோசிச்சு பாருங்க, நம்பர் 2 இருக்கவர் இன்னைக்கு கட்சி வந்து இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி. அவங்க வந்து மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை, மத்தியிலையும் சப்போர்ட் கிடையாது, எந்த கூட்டணி கட்சியும் கிடையாது அதிமுகவுக்கு. அவங்க வைக்கிற டிமாண்டை ஒத்துக்குன்னு 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? ஆனா என்ன ஒரு நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அதிமுகவோட அவங்க கூட்டணி வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன இருக்கும்? இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக, தாவேக, பாஜக. அப்ப அந்த ஓட்டு ஸ்பிளிட்டா இருக்கும் பொழுது திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும். அதை தடுக்கணுன்றதுக்காக. அப்படி இல்லாத பட்சத்துல ஒருவேளை தாவேகா வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல 2 வருஷம் நீங்க 2 வருஷம் நாங்க அப்படியோ இல்ல டெப்டி சிஎம்மோ அப்படி ஒத்துக்கொண்டு அதிமுக, தாவேகா, காங்கிரஸ், விசிகா இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரியான ஒரு கூட்டணி அன்றைக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் அப்போ சினாரியோ அப்படின்னாலும். பட் இன்னைக்கு பாருங்க, திமுக அதிமுக ரெண்டும் அடி வாங்கி உட்காந்துட்டாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் 2 சினாரியோலுமே பாஜகவோ அது கூட்டணியோ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது.
அதனால அது முக்கியம் இல்ல, திமுக ஆட்சியை விட்டு அகல வேண்டும் அப்படின்றது வந்து இவங்க கூட்டணி வச்சதுக்கான நோக்கமா நான் பாக்குறேன். பட் அண்ணாமலை அவர்கள் எப்படி இருந்தாலும் வந்து பாஜக ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது, அவங்க கூட்டணி ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது அப்படின்னும் போது இது வந்து சரி திமுக தான் வந்து இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தா என்ன இப்போ என்ன ஊழல் அப்படின்னா எதுக்கு புலனாய்வு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு பண்ணார், எந்த ஃபைலுமே அவர் கைது போட மாட்டார், எல்லாம் அப்படி தள்ளி விட்டுருவார். அவரையே வந்து பிக்ஸ் பண்ண முடியும் போது இவங்களை ஏன் பண்ண முடியாது? அதனால கூட்டணி வேண்டாம், தனித்து போட்டியிடலாம் அப்படின்றது அவருடைய கருத்தா இருந்திருக்கலாம். அடுத்தது அதிமுக கூட்டணினால அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 18 மாசம் சொல்லிட்டாரு கூட்டணி, அதுக்கப்புறம் ஏப்ரல்ல தான் வந்தது. சோ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்படி எடுத்துக்கலாம். அதாவது கட்சியை இதே பாதையில தனித்து நின்று எடுத்து செல்ல வேண்டும். அப்பதான் நம்மளுடைய அந்த வாக்கு சதவீதம். ரெண்டு விஷயம் இருக்கு ரஞ்சன். ஒன்னு கிரெடிபிலிட்டி, இன்னொன்னு கிரிட்டிக்கல் ஃபேக்டர். அந்த கிரெடிபிலிட்டி இருந்தாதான் ஜனங்க உங்க பக்கம் வருவாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் 24க்கு முன்னாடி வரைக்கும் சிச்சுவேஷன் என்னன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாஜக தனியா நிக்குது அப்படின்னு சொன்னா நிஜமாகவே பாஜகவை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இல்லப்பா நீங்க ஓட்டு போட்டா பாஜக ஜெயிக்காது, திமுக வந்துடும், அதனால அதிமுகக்கு போடு, இப்படித்தான் இருந்தது. சோ அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு அந்த கிரெடிபிலிட்டின்றது வந்தனால்தான் சரி ஜெயிக்குதோ தோகுதோ இவரால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு அது 11% வந்தது. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இது கொஞ்சம் அடுத்த தேர்தல் ஒரு 20% டச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கட்சியா சுலபமா வந்துடலாம். ஒடிசால எத்தனை வருஷம் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க? நவீன் பட்நாயக் அசைக்க முடியாத சக்தியா இருந்தார். இருந்தாலும் பொறுமையா நீங்க தனியா நின்று ஆக்சுவலா அவங்களோட முதல்ல கூட்டணியில இருந்தாங்க பாஜக. அதுக்கப்புறம் கூட்டணியை விட்டு வெளில வந்து கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸோட இடத்தை அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்க காங்கிரஸ் தான் எதிர்கட்சியாக இருந்தது. அதை காலி பண்ணிட்டு இவங்க தான் வந்து அந்த ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு அங்க வந்து உட்கார்ந்த பிறகு காங்கிரஸ் அப்படியே டெசிமேட் ஆயிட்டு அந்த எதிர்கட்சி இடத்துல இவங்க எல்லாத்தையும் ஆக்குபை பண்ண பிறகு இப்ப ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க. அப்ப தனியா நீங்க போட்டி போட்டதுனால தானே அது முடிஞ்சது. அப்படி இல்லாம நீங்க கூட்டணியிலே இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கூட்டணியாவே இருக்கிறீங்கன்னு சொன்னா இதுதான் ஒரு சாபக்கேடு ரஞ்சன். இன்னைக்கு திமுக அதிமுக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 2 பேராவது வேலை செய்யறவங்க இருப்பானா இல்லையா, எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு. காங்கிரஸ்ல அந்த மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 234 சீட்லயும் நான் யாராவது ஒருத்தன் 2 பேர் வேணாம், ஒருத்தர் வேலை செஞ்சு நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கறதே 20-25 சீட்டு கொடுப்பாங்க. மீதி 210 சீட்ல வேலை செஞ்சவங்க எல்லாம் அந்த 25ம் இவங்க கேட்கிற சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது கொடுப்பாங்க. அவங்க வந்து மத்தவங்கள விட கொஞ்சம் கம்மியா வேலை செஞ்சிருந்திருக்கலாம். சோ அப்ப கூட்டணி கட்சியை நம்பிதான் இன்னைக்கும் சொல்லுவாங்களே, இந்த ஒரு கேண்டிடேட் கூட சொன்னாங்க, எனக்கு வேலை செஞ்சதெல்லாம் திமுகல தான், காங்கிரஸ்ல யாரும் இல்லை அப்படின்னு. அப்ப நீங்க கூட்டணின்னு போயிட்டீங்கன்னா இப்படியே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கட்சி என்னைக்கு வளர்றது? இது அண்ணாமலை அவர்களுடைய பார்வையா இருந்திருக்கலாம். இது வந்து என்ன காரணங்களாலேயோ ஏத்துக்கலன்றதுனால அவருக்கு வந்து முரண்பாடா இருந்திருக்கின்றது. நோக்கம் ஒண்ணுதான், ஆனா அதை எப்படி அடைவது, எப்போ அடைவது அப்படின்றதுல சிக்கல். அதனாலதான் வந்து பாஜக சில தடைகள் இருந்திருக்கு, அதனால வெளியே வராரு. அது எல்லாருக்குமே தெரியும் நிரஞ்சன். கூட்டணி இருந்தா போதும் அப்படின்னு. ஏன் இதே தாவேகா கூட்டணிக்காக தவம் இருந்தவர்கள் பாஜக எத்தனை பேர் தெரியாதா? இது வந்து ரகசியம் ஒண்ணு கிடையாது, ரகசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் எங்க அலையன்ஸுக்கு வரப்போகுது. எந்த கட்சியை சொல்றீங்க ஸ்ட்ராங்கான கட்சி? அப்ப உங்க கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்கான கட்சி இல்லையா? எடப்பாடியார் அவர்களே சொன்னாரு. அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்படி கூட்டணியை நம்பியே நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எங்க ஓப்பனாவே சொன்னாங்கல்ல, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படின்னு. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ உங்களால திமுகவை வீழ்த்த முடியாதா? அவங்க எல்லாம் வந்தாதான் வந்து இதுதானப்பா மக்களுடைய அவங்க நரேட்டிவே ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க டவுன் பண்ற மாதிரியே செட் பண்ணிட்டாங்க. நிரஞ்சன், ரியாலிட்டி அதுதான் சொல்றீங்களா? இல்ல சரி, நான் வந்து மத்த இதுக்கெல்லாம் போல சிம்பிளா இப்போ வந்து என்ன யாரோ ஒரு சேனல்ல இன்டர்வியூ கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கலாம் முக்கியம் இல்லைங்க, நீங்க வந்து என்ன கூப்பிட்டு பேட்டி எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்ப இவனுமே யாருமே கூப்பிடுறது இல்ல போல இருக்குது, காத்துனுக்குறான், அதனாலதான் வந்து யார் கூப்பிட்டாலும் வரா, இப்படித்தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த உடனே எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கமல்ஹாசன் என்ன சொன்னாரு? இரட்டை இலக்கத்துல வேணும்னு சொன்னாரு.
அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருந்தா அதை நிக்க வைக்கிறதுக்கு ஆள் கூட கிடையாது. ஏன்னா ஹோம் தியேட்டர்ல தான் வந்து அவரு மீட்டிங்கே நடத்தினாரு. என்னத்த அவரு வந்து கட்சியை நிக்க வைப்பாரு வேட்பாளரா? அவரே இரட்டை இலக்கத்துல வேணும்னு கேட்டாரு. அப்படி இருக்குச்சு இத்தனை மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்க ஒரு கட்சி. இது வந்து இது பாருங்க, அமித்ஷா அவர்கள் இறங்கி வந்து அலையன்ஸ் வச்சிருக்கார், திமுகவை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக. அப்ப நாம் எல்லாரும் அது ஒத்துழைக்க வேண்டும்னா கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் திரைமறைவுல பேச வேண்டிய விஷயங்கள். அந்த அலையன்ஸ் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஏன் காங்கிரஸ் கூட நாங்க எத்தனை கேட்க போறோம், எத்தனை செட்டில் ஆக போறோம், இதை பத்தி வெளியே சொல்லல. கரெக்டா? அப்ப அதெல்லாம் அந்த நேரத்துல ஏப்ரல் அலையன்ஸ் வந்துருச்சு. இந்த மே மாசம் இந்த இதுல ஏப்ரல் எலெக்ஷன் அப்படின் போது அது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அதை பேச போறீங்கன்னும் போது அப்ப நீங்க விட்டு கொடுத்து போலாம். சரி ரைட்டுங்க, இது வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் முந்தியும் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தது கூட்டணிக்கு ஒரு கட்சியை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னா யாருமே வந்து வெளில நின்றீங்கன்னு நீங்க வாங்க, நீங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் பின்னாடி பேச்சுவார்த்தை நடக்கும், கபால்னு தட்டி தூக்குவாங்க. நீங்க வெளிப்படையா அழைப்பு விடுக்கின்றீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை யாரும் அந்த பக்கம் சேர்க்கவே இல்லை, நாங்க பேசுறோம்னு வந்தா கூட அதெல்லாம் வராதிங்க. அதனால தான் நீங்க வந்து இப்படி வெளிப்படையா அழைப்பு விட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க இல்லையா? அப்ப உங்களை பேச கூட யாரும் கூப்பிடல அப்படின்னா நீங்க ஓப்பனா வாங்க வாங்கன்னு சொன்னா வந்துருவாங்களா நிரஞ்சன்? இப்படி எல்லாம் பண்ணதுதான் நான் தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்க குறைஞ்ச சீட்டு வாங்கினீங்க, ரைட்டு, ஓகே, ஏதோ விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் அதை வெளிப்படையா சொன்னீங்க பாருங்க, அது ஒரு தப்பு. அப்படின்னா வராதவங்கள வாங்கோ வாங்கோ வாங்கோ, அவங்க வருவாங்கன்னு சொல்லி இருந்தேன் பாருங்க, அது இன்னொரு தப்பு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும் நிரஞ்சன்? நீங்க ஆட்சிக்கு வரணும்ன்றத பத்தி யோசிக்கவே இல்லையா? எல்லாமே வந்து நாங்க எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போவோம். எப்படியாவது திமுக, சரி எப்படியாவது திமுகவை அகற்ற வேண்டும், அதுக்குதான் அமித்ஷாவை காக்க வச்சுட்டீங்க. ஆனா அதுக்கப்புறமும் கட்சியை வந்து இந்த மாதிரி வந்து இறக்கி விட்டுருக்கணுமா?